ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது காசி தமிழ் சங்கத்துக்கு அப்ளை பண்ணவங்க குயிஸ் காம்படிஷன் எப்போ அப்ளை பண்ணுறது, எப்படி அட்டன் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். kaasitamil.iitm.ac.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது மத்திய அரசு சார்பில் காசிக்கு இலவசமாக ஆன்மீக பயணம் கூட்டிகிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட 1000 பேரை கூட்டிகிட்டு போகிறாங்க. 5 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த காசி தமிழ் சங்கத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்னென்னா 1 February 2025. ஸோ February 1, 2025 அதான் கடைசியாக கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க போகிறது, இது வரைக்கும் அப்ளை பண்ணவங்களுக்கு வினாடி வினா போட்டி வைக்கிறாங்க. அந்த குயிஸ் காம்படிஷன் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ண மெயிலுக்கும் பார்த்தா எஸ்எம்எஸ் கொடுத்துருப்பாங்க. டியர் ஆல், தேங்க்யூ ஃபார் இன்ட்ரெஸ்ட் இன் ரெஜிஸ்டரிங் ஃபார் த காசி தமிழ் சங்கம் ப்ரோக்ராம். We would like to take this opportunity to inform you about the important rules and regulation associated with the program பற்றி கொடுத்துருக்காங்க. அதாவது as part of the selection process, all participants are required to take a mandatory online eligibility quiz. ஸோ நீங்கள் ஆன்லைன் அந்த வினாடி வினா போட்டி கலந்துக்கினா மட்டும்தான் உங்களை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Only those who successfully complete the quiz will be considered for the subsequent computer based random selection அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரேண்டமாக அதுவே செலக்ட் பண்ணிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் டெட்லைன், ஸோ இந்த காசி தமிழ் சங்கம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 1 February 2025 ஈவினிங் 5 மணிக்கெலாம் அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் ஆகுது. அடுத்த கட்டமாக உங்களுக்கான ஆன்லைன் குயிஸ் அட்டன் பண்ணுறது, அந்த வினாடி வினா போட்டி அட்டன் பண்ணுறதுக்கான தேதியை பொறுத்த வரைக்கும் 2 February 2025 அன்று முதல் ஆன்லைன் குயிஸ் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். டைம் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேண்ட் மே லாகின் எனி டைம் பிட்வீன் 10 AM to 5 PM கொடுத்துருக்காங்க. ஸோ 2ஆம் தேதி February 2ஆம் தேதி உங்களுக்கு அந்த குயிஸ் காம்படிஷனுக்கான லிங்க் ஓப்பன் ஆகிடும். ஸோ 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் எப்போ நீங்கள் லாகின் பண்ணினாலும் உங்களுக்கான அந்த குயிஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி கடைசியாக பார்க்கலாம். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான அந்த குயிஸ் காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் February 2ஆம் தேதி அன்னைக்கு தான் உங்களுக்கான அந்த காம்படிஷன்ஸ் இருக்க போது. அன்னைக்கு நீங்கள் எப்போ லாகின் பண்ணினாலும், அதாவது 10 to 5 மணிக்குள்ளே எப்போச்சும் நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ண பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் இதான் உங்களுக்கான ஹோம் பேஜ். இதிலே பார்த்தா குவிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கைட்லைன்ஸ் என்ன அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை எந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டார்டிங் கைட்லைன்ஸ், பார்ட்டிசிபேட்டுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஹவு டு பார்ட்டிசிபேட் இன் த குயிஸ், அதாவது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசி தமிழ் சங்கம் 3.0 ஹேஸ் இன்ட்ரடியூஸ் த, அது ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அது நீங்கள் குயிஸ் அட்டன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதுக்கான டைமிங்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈச் அப்ளிகேண்ட் வில் பி கிவன் ஒன்லி 1 சான்ஸ் டு லாகின் அண்ட் டேக் அப் த குயிஸ். ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணவும், அதை நீங்கள் லாகின் பண்ணி ஒரே டைம் மட்டும் தான் நீங்கள் அந்த குயிஸை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். த குயிஸ் வில் கன்சிஸ்ட் ஆஃப் 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். Participant will have a total of 15 minutes to answer all question. ஸோ மொத்தமாக உங்களுக்கு 10 கொஷின் கேட்கப்படும். அது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான். இப்போ ஒரு கொஷின் கொடுத்துட்டு அது கீழே 4 வகையான மல்டிபிள் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அது எது கரெக்டாக ஆன்சர் அதை நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் 10 கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடணும். Participant should refrain from switching or closing browser tab during the quiz. அதாவது குயிஸ் சொல்லியிருக்காங்க. டூயிங் ஸோ வில் ஆட்டோமேட்டிக்லி சப்மிட் த ஆன்சர் எவல்யூஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேண்ட் ஆர் ரெஸ்பான்சிபிள் என்ஷூரிங் ஏ ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் எனி நெட்வொர்க் டிஸ்டர்பன்ஸ். அதாவது நீங்கள் இந்த குயிஸ் அட்டன் பண்ண சொல்ல ஏதாச்சும் நெட்வொர்க் இஷ்யூஸ் ஆகுது, அதனால் கட் ஆகுது அப்படின்னா நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்றத சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் நோட் தட் இஃப் த குயிஸ் செஷன் இஸ் க்ளோஸ்டு ஃபார் எனி ரீசன் நோ டேக் வில் பி ஆஃபர்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் பண்ணுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதான் உங்களுக்கான கைட்லைன்ஸ். அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் தேதி February 2ஆம் தேதி இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயே பார்த்தா கீழே கொடுத்துருவாங்க லிங்க்கு. இந்த இடத்துல கண்டிப்பாக கீழே லிங்க் வரும். ஸோ குயிஸ் ஆன்லைன் லிங்க்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் பை என்டரிங் ஒரு மெயில் ஐடி. ஸோ லாகின் ஐடி போஸ்டர் கேட்கும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மெயில் அட்ரஸ் தான் நீங்கள் லாகின் ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு பார்த்தா உங்கள் 4 digit ஆஃப் யுவர் மொபைல் நம்பர். ஸோ நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதில் 4 digitக்கான மொபைல் நம்பர் இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் லாஸ்ட் 4 digit
உங்கள் ஃபோன் நம்பரில் கடைசி 4 நம்பரை நீங்கள் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். மெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபோன் நம்பரில் இருக்க 4 லெட்டர், லாஸ்ட்டு 4 நம்பர், அதான் உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணுறதுக்கப்புறம் உங்களுக்கான 10 மல்டிபிள் கொஷின் வந்து பார்த்தா ஒவ்வொரு கொஷினாக ஷோ ஆகும். அது கரெக்டான ஆன்சர் எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா டிக் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு ஃபைனலாக வந்து பார்த்தா சப்மிட் ஆகிட்டு டெஸ்ட்டும் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட்னு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக தான் இருக்க போது. ஜஸ்ட் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான மெயில் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு, அந்த லாஸ்ட் 4 டிஜிட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினாக ஷோ ஆகும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் ஒன் பை ஒன்னாக டிக் பண்ணிவிட்டு கடைசியாக சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட்டட் அந்த டெஸ்ட்னு வரும். அந்த சக்ஸஸ்ஃபுல்லி வந்ததுக்கப்புறம் நீங்கள் விண்டோவை தாராளமாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேசிக் இதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னாங்க அந்த வெப்சைட்டில் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்டடி மெட்டீரியல் பாடக்குறிப்பு நூல், ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு 51 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பேசிக்காக அந்த கண்டிப்பாக அந்த 10 கொஷின்ஸுமே இதில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போது நீங்கள் படிக்கிறவங்க படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா யாராச்சும் பக்கத்துலேயே வச்சுட்டு ஸோ ஒரு வேணால் 15 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. நீங்கள் அதுக்குள்ளே 10 கொஷின் தான் ஈஸியாக வந்து கூகுளில் சர்ச் பண்ணி கூட நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு படிக்க பாருங்கள். படிச்சுட்டு அப்புறம் தெரியல அப்படின்னுங்க பக்கத்துலேயே ஒரு ஆளை வச்சுட்டு ஸோ ஆன்லைன் மூலமாக நீங்கள் குயிஸை வேறு யாராவது வச்சு இல்லை ஜிபிடி மூலமாக கூகுள் மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணி அதுக்கான ஆன்சரை கெட் பண்ண பாருங்கள். கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு குயிஸிங் காம்படிஷன் நீங்கள் வந்து முடிக்கலாம். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் வந்து பார்த்தா எப்போன்னு கேட்டே இருந்தீங்க. ஸோ இப்போதைக்கு அதுக்கான அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ கரெக்டாக மறக்காமல் பிப்ரவரி 2ஆம் தேதி எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ 10 to 5 மணிக்குள்ளே லாகின் பண்ணி ஸோ ஒரு தடவை தான் நீங்கள் லாகின் பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக கரெக்டாக அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ நிறைய பேர் செலக்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக மெயில் அனுப்புவாங்க. அப்போ அதை கொடுத்து நம்ம வந்து பார்க்கலாம். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான குயிஸ் காம்படிஷன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.